கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பது இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம். இந்த வருஷம்னா எப்பா போற காலத்தை பார்த்தா எப்படி இருக்கு, எப்படிதான் இளைப்பாற போறோம். ஆனா யார் இளைப்பாறுதல் தராராம்? நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், பரம் ஏறினவர் நமக்கு என்ன பண்ண போறாரு? இளைப்பாறுதல் தரப்போகிறார். பிதாவாகிய தேவனிடத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்க போகிறார். ஏன்னா இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னவர் இயேசு கிறிஸ்து. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் யார் சொல்லியிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க. வருத்தப்பட்டு பாரம். சொல்லுவாங்க, குழந்தையா இருக்கும், கொஞ்சம் வளர்ந்தா நல்லா இருக்கும் போல்க. சரி, நம்ம குழந்தையா இருக்கிறதுனால நம்மளை எங்கேயுமே கூட்டு போக மாட்டேங்காங்க அப்படின்னு இருப்பாங்க. வளருவாங்க, சரி நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம வாழ்க்கையில கல்யாணம் முடிச்சாதான் நல்லா இருப்போம் போல்க. ஒரே பாரமா இருக்கேன், நம்ம கல்யாணம் முடிச்சா நம்ம வாழ்க்கையில எல்லாமே சரியாயிரும், நம்ம வாட்டுக்கு நிம்மதியா வாழலாம் அப்படின்னு இருப்பாங்க. வேற கல்யாணம் முடிப்பாங்க, எப்படியாவது இந்த பிள்ளைய பெத்தெடுத்தா போதும், நம்ம வாழ்க்கை நிம்மதியாயிரும், அதுக்கடுத்து என்ன அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தா பிள்ளை பிறக்கும். பிள்ளைய வளர்ப்பதுல பாரங்கள் நிறைய உண்டு. திடீர்னு முடியாம போகும், திடீர்னு பிரச்சனை வரும், குளிர்காலம் வரும், மழை காலம் வரும், வெயில் காலம் வரும். எல்லாவற்றுக்கும் பிள்ளைக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்திக்கணும். சந்திச்சு பாரப்பட்டு ஜெபிச்சு என்னமோ பண்ணி பிள்ளைய வளர்த்து ஆளாக்குவாங்க. பிள்ளை வளர்ந்து ஆளாக பிறகு அது செய்யற சில சேட்டைகள் நிமித்தமாய் பாரமா இருக்கும். ஏதாவது ஆயிருமோ, எப்படியாவது வந்துருமோ, நம்ம சொன்னபடி கேட்காதோ, ஒழுங்கா இருக்காதோங்கிற பாரம் பயங்கரமாய் நிரப்பும். அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்கிற பாரம் நிரப்பும். இப்படி எத்தனையோ பாரம் கொண்டவர்கள் இந்த பூமியிலே உண்டு. குழந்தை இல்லை என்கிற பாரம் கொண்டவர்கள் உண்டு. குழந்தையை சரியாக நான் வளர்க்க முடியல என்கிற பாரம் கொண்டவர்கள் உண்டு. அப்பா அம்மா 2 பேரும் வெளிநாட்டுல வேலை பார்ப்பாங்க. பிள்ளை ஏதோ படித்து கொண்டு இருக்கும், ஆச்சி வீட்லயோ தாத்தா வீட்லயோ. பெற்றோர்கள் சம்பாதித்து பிள்ளைகளுக்கு எல்லா வித பணத்தையும் கொடுப்பாங்க, எல்லா வசதியும் கொடுப்பாங்க. ஆனா அன்பை கொடுக்க முடியாம பாரத்தோட இருப்பாங்க. வெளிநாட்டுல இருக்கிற பெற்றோர் பாரமா இருப்பாங்க, உள்நாட்டுல இருக்கிற பிள்ளை பாரத்தோட இருக்கும். சே, அவங்கெல்லாம் அம்மா வந்து விடுறாங்க, அவங்களெல்லாம் அப்பா வந்து விடுறாங்க, எனக்கு என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற பாரம் இருக்கும். வாழ்க்கையில நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையில அப்பா அம்மாவுடைய ஏதோ ஒரு இழப்பு பெரிய பாரமா இருக்கும். நமக்கு அப்பா இல்லையே, அம்மா இல்லையே அப்படிங்கிற பாரம். சில பேர் பெரிய தவறுகள்ல மாட்டி யார்ட்டையும் சொல்ல முடியாத பாவத்துக்குள்ளாக போகும்போது நினைப்பாங்க, சே நம்ம ஃப்ரெண்டெல்லாம் நல்லா இருக்கான், அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இருக்கிற மாதிரி நமக்கும் சொல்லி கொடுக்க ஆளுந்தா நம்ம எவ்வளவோ நல்லா இருந்திருப்போங்கிற பாரம் இருக்கும். ஒரு சில பேருடைய பாரம், நம்ம யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோனே போய் இன்னைக்கு இப்படி ஒரு இதுல போய் சிக்கி தவிக்கிறோமே, சரி இந்த பாரத்துல இருந்து யாரு விடுவிப்பாங்கிற பாரம் இருக்கும். இப்படி பாரத்துக்கு அளவே இல்லை, இப்படி ஏதோ ஒரு பாரம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க. இயேசு என்று கூப்பிட்டு பாருங்க, எந்த பாரமா இருந்தாலும் நீக்க அந்த நாமத்தினால் முடியும். அல்லேலூயா. ஆமா, அவர் பாரத்தை நீக்கிறவர், அது மாத்திரமல்ல இளைப்பாறுதலை தருகிறவர். பாரம் நீங்கிருச்சுப்பாங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அப்பா என் பாரமெல்லாம் நீங்கிருச்சுப்பா. அது போல உங்களையும் இந்த ஆண்டு நிறைய காரியத்துல வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் இளைப்பாற பண்ண போகிறார். இந்த இளைப்பாறுதல் உலக ரீதியா புரிஞ்சுக்கிறாதீங்க, ஒரு வசனத்தின் ரீதியா புரிஞ்சுக்கோங்க. உலகத்துல எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். முதலாவது வருத்தம் மனிதனுக்கு எதுல ஏற்படுகிறது? வெளிப்படையா இருக்கிற எந்த வருத்தமும் அவங்க வெளிக்காட்டிக்கிடுவாங்க, சொல்லிக்கிடுவாங்க. ஆனா உள்ள இருக்கிற ஒரு வருத்தம் பாவம். அந்த பாவத்தின் வருத்தம் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது, யாருக்கிட்டையும் இதுதான்னு காட்டிக்கிடவும் முடியாது. உலகத்திலேயே ஒரு பாரம் என்னன்னா பாவம் தான். அது மறைமுக பாவமா இருக்கலாம், அந்தரங்க பாவமா இருக்கலாம், வெளியரங்கமான பாவமா இருக்கலாம். ஏதோ ஒரு பாவத்தின் சுமைகள் உங்களை நெருக்கிடுச்சுன்னா அதோடைய பாரம் இருக்குதே, ஐயோ ஆயுசு வரைக்கும் இறக்கி வைக்க முடியாது. ஆயுசு வரைக்கும் இறக்கி வைக்கவே முடியாது.
அப்படிப்பட்ட பாரம் உடையவர்கள் தான் இயேசு அழைத்தாரு. எனது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவித பாரத்துக்கும் சுமை தாங்கி அவர்கிட்ட இறக்கி வச்சா எல்லாம் தீரும். ஆனா அவர் முக்கியமான ஒரு சுமையை தாங்க வந்த நோக்கம் என்னன்னா, பாவத்தை நீக்கி நம்மை ரட்சிக்கிறதுக்கு வந்தார். அதைத்தான் சொல்கிறார், எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல எத்தனையோ ராஜாக்கள் கடந்து வந்த போதும், யூதா ராஜாக்கள் நிறைய தவறுகளை செய்த போது, அதுக்கடுத்து வந்த ராஜாக்கள் அந்த தவறுகளை செஞ்சு இறந்து போயிருவாங்க. அந்த ராஜாக்கள் அதுக்கடுத்து வந்து சில ராஜாக்கள் மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை, தாவீதுடைய வழியை கடைபிடித்து ஆண்டவருக்கு முன்பாக செம்மையாய் வாழ்வார்கள். அப்படி ஒரு ராஜா ஆண்டவருக்கு முன்பாக செம்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆசா என்கிற ராஜா. அந்த ராஜா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அங்கே சொல்கிறார், நீ எல்லாம் செம்மையாய் ஆண்டு கொண்டிருக்கிற, ஆனாலும் உன் ஜனங்கள் மத்தியில இருக்கிற இந்த காரியத்தை நீ நீக்காமல் விட்டால், இப்ப ஏதோ சமாதானமா இருக்கு, இளைப்பாறுதலா இருக்குன்னு நினைக்கிறியே, இது நிரந்தரமா இருக்காது, மீண்டும் உன்னை உபத்திரவப்படுத்தும். ஆகவே நிரந்தரமான ஒரு இளைப்பாறுதல் உனக்கும் உன் தேசத்துக்கும் வேணுமானால் நீ இந்த காரியங்களை அகற்று என்று சொன்னார். என்னவென்று பார்ப்போமானால் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். போதும். ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்கதரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அருவருப்புகளை அகற்றினான். நல்ல ஒரு இளைப்பாறுதல், இயேசுவினுடைய இளைப்பாறுதல் உங்களுக்கு நிரந்தரமாய் கிடைக்கணுமானால் பரிசுத்த வேதாகமம் சொல்லியிருக்கிற எல்லா அருவருப்புகளையும் நீங்கள் அகற்ற வேண்டியது அவசியம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானது. நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்குல்ல, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானது. அப்ப அருவருப்பு எதுங்கிறது எழுதப்பட்டிருக்குது, அதை நீங்க அருவருத்து வெறுத்து ஒதுக்கிறணும். அந்த அருவருப்புகளை உங்க இருதயத்துல நீங்க வச்சிருக்கவே கூடாது. இந்த ஆண்டு உங்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்க எல்லாவித பார சுமைகளும் இல்லாதபடி இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஆனால் முதலாவது இந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கணுமானால் உங்களை அழுத்துகிற தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை நீங்கள் அகற்ற வேண்டியது அவசியம். அன்னைக்கு ராஜாவுக்கே அதான் கிடைச்சிச்சு. நீயும் உன் தேசமும் நலமாய் வாழணுமானால் தேவன் அருவருக்கிற அருவருப்பை உன் தேசத்தை விட்டு அகற்று. இன்றைக்கு எப்படின்னா இருதயத்துல இருக்குதுல, நீதிமொழிகள் அதான் சொல்லப்பட்டிருக்கு, இருதயத்துல இருக்கிற அருவருப்பு. அது உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும். 7 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், அருவருக்கிறார். அந்த காரியங்களை முழுவதும் விட்டு விடுங்க. இரண்டாவதா என்ன செய்ய வேண்டும்? 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்துல ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். இரண்டாவதாய் நீங்கள் செய்ய வேண்டியது, அருவருப்புகளை அகற்றுகிறோம் என்று முழு இருதயத்தோடும் ஆணையிடணும். ஆண்டவரே, நான் அகற்றி விடுகிறேன்ப்பா, நான் முற்றுமுடியா அகற்றி விடுகிறேன். இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு இளைப்பாறுதல் வேணும் ஆண்டவரே, நான் அகற்றி விடுகிறேன் என்று ஆணையிடணும். இரண்டாவதா அதுலயே என்ன பண்ணணும்? முழு மனதோடும் அவரை தேடணும். அரைகுறை மனதோட தேடக்கூடாது. நம்ம இப்படியும் இருக்கிறோம், ஆனா ஆண்டவரையும் சும்மா தேடுவோம், அப்படியும் தேடக்கூடாது. முழு மனதோட கர்த்தரை தேடணும். தேடும் போது என்ன இருந்துச்சான்? அங்க இளைப்பாற பண்ணினாராம் கர்த்தர் அவர்களை. ஆகவே முதலாவது அருவருப்புகளை அகற்றுங்கள். இரண்டாவதாய் தேவன் சொன்ன கட்டளைக்கு முழு இருதயத்தோடு நான் கீழ்ப்படுகிறேன் என்று ஆணையிட்டு அதுக்கு அடுத்தபடியாய் முழு மனதோட கர்த்தரை தேடுங்க. அவருடைய வசனத்தை தேடுங்க, ஆலயத்தை தேடுங்க, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நாடி அதன்படி வாழ உங்களை அர்ப்பணிங்க. அர்ப்பணிச்சு நடந்து காட்டுங்க. உங்களுக்கு இளைப்பாறுதல் நிச்சயமாய் உண்டு. இதற்கு அடுத்த காரியமாய், மூன்றாவது காரியமாய் பார்ப்போமானால் 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து. உங்க வீட்டுல
உங்களுடைய தனிமையிலையோ இல்ல குடும்பமாவோ காலையிலையும் மாலையிலையும் கர்த்தரை துதிக்கணும், போற்றி துதிக்கணும். அப்படின்னா அர்த்தம் என்ன? பாட்டு பாடி கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கணும். அப்படி துதிக்கும் போது இந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு பூரணமா இருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இறங்கி வருவார். துதிக்க துதிக்க கர்த்தருடைய மகிமை நம் மீது வந்து இறங்கும், நம்முடைய வீட்டின் மீது இறங்கும், ஆலயத்தின் மீது இறங்கும். நல்லவர் கர்த்தர் என்று எல்லாரும் துதிக்கையில் ஆலயத்தை மேகம் மூடினது. ஆலயம் என்பது இன்னைக்கு இருக்கிற ஆலயம் மாத்திரமல்ல, உங்கள் இருதயமே தேவன் தங்கும் ஆலயம். அந்த ஆலயத்துல துதி சத்தம் இருக்கணும். காலையும் மாலையும் எப்போதுமே துதி சத்தம் இருக்கணும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு நன்றி பாடல் பாடணும், துதி பாடல் பாடணும், துதிக்கணும். இந்த துதி சத்தம் இருக்க இருக்க என்ன ஆயிரும்? இளைப்பாறுதல் உங்களுக்கு முழுமையாய் உண்டு. நிறைய காரியங்கள்லாம் கிடையாது, இந்த 3 காரியங்கள் தான். நீங்க விடைவிடாமல் கடைபிடிப்பீர்களானால் உங்களுடைய இளைப்பாறுதலை தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். இந்த ஜனங்கள் ஏற்கனவே இளைப்பாறி கொண்டிருக்கிறாங்க கொஞ்சமா. இந்த இளைப்பாறுதல் இன்னும் நீடிக்கணுமானா துதி சத்தத்தை ஏற்படுத்துங்கன்னு தான் இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. 25ஆம் வசனத்தை இதிலே வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாறி இருக்க பண்ணினார். ஒரு 2 காரியங்களை செஞ்சாலே உங்களுக்கு இளைப்பாறுதல் வந்துடும். முதல் காரியம், உங்கள் இருதயத்தில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை அகற்றுங்க. 2வதாய் முழு இருதயத்தோட நான் அகற்றுகிறேன் என்று அறிக்கையிட்டு ஆணையிட்டு கர்த்தருக்குள்ள நில்லுங்க. அதுக்கடுத்து முழு மனதோட கர்த்தரை தேடணும். எந்த நிலைமையிலும் பணத்தினால பதவினால பட்டத்தினாலதான் சாதிச்சேன்னு இருக்கக்கூடாது. தேவனுடைய தயவை மாத்திரம்தான் நம்பி இருக்கிறோம்னு இருக்கணும். தேவன் தயவை நமக்கு என்ன பண்ணுவாரு? யார் வழியாவது கிடைக்க பண்ணுவார், அது நடக்கும். ஆனா நீங்க நம்பி இருக்கிறது எதுவா இருக்கணும்? தேவனாகவே இருக்கணும். அதுதான் அந்த காரியம். இது இருந்தாலே இளைப்பாறுதல் உங்களுக்கு நிச்சயமாய் உண்டு. இந்த இளைப்பாறுதல்ல இன்னும் இடைவிடாம இளைப்பாறுதல் உங்களுக்கு வேணுமானால் நாள்தோறும் கர்த்தரை போற்றி துதித்து பாடிக்கொண்டே இருங்க. அதுல எந்த நாளை வேணா நீங்க அனுசரிக்கலாம். இதுல அமாவாசை நாள், அடுத்து என்ன போட்டிருக்குது? 30ஆம் வசனத்துல அமாவாசைகள், பண்டிகை நாட்கள், ஓய்வு நாட்கள், இந்த வேலைகள்லாம் போட்டிருக்குது. இன்னும் உங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், எல்லாவற்றிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஆராதனை பண்ணுங்க. இந்த 3 உங்ககிட்ட இருக்குன்னா உங்கள் பாரம் முழுவதையும் நீக்கிடுவாரு. இளைப்பாறுதல் உங்களுக்கு தான். இளைப்பாறுதல் உங்களை சுற்றிலும், இளைப்பாறுதல் உங்கள் எல்லை எங்கிலும். தடுப்பவர் இல்லை, எதிர்ப்பவர் இல்லை, ஏசோக்கு இல்லை, சித்தனாக்கு இல்லை, ரெகோபோத் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. இளைப்பாறுதல் உங்களை சுற்றிலும் தான். இளைப்பாறுதல் உங்கள் எல்லை எங்கிலும். கர்த்தர் அந்த பாடலை நமக்கு என்ன இருக்காரு? இந்த பாட்டு புஸ்தகத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்களை இளைப்பாற பண்ணுகிறார் கர்த்தர் இந்த வருடத்துல. இந்த 3ம் லேசான காரியம். எனது ரொம்ப லேசான காரியம். ஆண்டவர் இதை விட நமக்கு கடினமா சொன்னாலும் கேட்டுதான் ஆகும். அதே போலதான் இந்த வருடம் கட்டளையே இல்லை, கட்டளையே இல்லை. இப்படி வாங்க, அப்படி வாங்க, இப்படி வந்துரு, அப்படி வந்துடலாம் இல்ல. இருதயத்துல இருக்கிறத மட்டும் அகற்றிடுங்க. சிம்பிளான காரியங்க, ரொம்ப லேசானதுங்க. நீங்க பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் உங்களை அப்படியே எங்கெங்கெல்லாம் அகற்றணும் சொல்லி கொடுத்தோம். நீங்க சபைக்கு வந்துகிட்டு இருந்தாலே எங்கெங்கெல்லாம் அகற்றணுங்கிற சில காரியம் அப்படியே இளைப்பாறுதல்லையே வசனம் கொடுத்துருவாரு. கத்தி உரைச்சி பேசணுங்கிற அவசியமே இல்லை. அதான் சொல்லுங்க, இந்த வருஷம் கட்டளையே நமக்கு இல்லை. உள்ளத்துல 1, 2 அப்படியே வரும். அது ஆண்டவர் அருவருக்கிறாரு. இயேசு நாமத்தினால அகற்றிட்டாலே எல்லாமே இன்னைக்கு அப்படியே நீங்க இப்ப சொல்லும் போதே நீங்க முழு இருதயத்தோட நாங்க கேட்கிறோம், நாங்க இனிமேல் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கோங்க மாதிரி இருக்கு. அடுத்து எப்படி இருக்கு? முழு மனதோட இனி நாங்க தேவனை தான் தேடுவோம் இருக்கு. அப்ப இனிமே உங்க வீட்லயும் சரி, இந்த சபையிலையும் சரி, இனிமே என்ன நடக்க போகுது? நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் துதித்து பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் துதித்து பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் சந்தோஷம் நல்லவர் முன்னிலையில். இனி நாளெல்லாம் சந்தோஷம், ஆரவாரம் ஆர்ப்பாட்டம். உங்க இருதயத்துல கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி விட்டார். இளைப்பாறுதல் உங்களை சுற்றிலும், இளைப்பாறுதல் உங்கள் எல்லை எங்கிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.